வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ஒரு அட்வான்ஸ்டு கிராமர் டாபிக் பார்க்க போறோம். ரிலேட்டிவ் இன்ஃபினிட்டிவ் கிளாஸஸ் இல்லனா இன்ஃபினிட்டிவல் ரிலேட்டிவ் கிளாஸ். அப்படியும் இல்லனா அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. போஸ்ட் மாடிஃபிகேஷன் பை இன்ஃபினிட்டிவ் கிளாஸ். சோ இந்த மாதிரி நிறைய விதமா சொல்லுவாங்க. சோ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோல நாம ரிலேட்டிவ் கிளாஸஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதுல இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை இன்ஃபினிட்டிவ் வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு 3 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பத்தின வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு ரிலேட்டிவ் கிளாஸஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே நான் ரிலேட்டிவ் கிளாஸஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி பாருங்க. அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸை வச்சும் ஜெரண்டா இன்ஃபினிட்டிவா, அப்புறம் இன்ஃபினிட்டிவ்லேயே நிறைய டைப்ஸ், பாசிவ் இன்ஃபினிட்டிவ்ஸ், பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ், கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ், இந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ரிலேட்டிவ் கிளாஸஸ் பற்றியும் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றியும் உள்ள வீடியோஸை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுனை இன்ஃபினிட்டிவ் வச்சு ரீப்ளேஸ் பண்றது. சோ எந்த மாதிரி இடங்கள்ல இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர்டினல் நம்பர்ஸ், நவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு பதிலா இன்ஃபினிட்டிவ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆர்டினல் நம்பர்ஸ் நம்ம பொதுவாக எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதையெல்லாம் தான் ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது தவிர ஜெனரல் ஆர்டினல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் இந்த மாதிரி சொல்றது. அப்புறம் ஒன்லி ஒன் இதெல்லாம். அப்புறம் சூப்பர்லேட்டிவ்ஸ், பெஸ்ட், வஸ்ட், யங்கஸ்ட், எல்டஸ்ட் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இதுல ஏதாவது ஒன்று வந்து நவுன் பிளஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ நாம இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். சரி, இது ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தட், ஹூ இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சுமே பார்க்கலாம் நம்ம. ஸோ பத்மஸ்ரீ விருது பெறும் இளம் வீரர் இவர். பத்மஸ்ரீ வாங்குறதுலே இவர் தான் ரொம்ப யங்கஸ்ட் அப்படி சொல்ல போறோம் நம்ம. ஸோ சாதாரணமா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்றப்போ பர்சனை பத்தி பேசுறப்போ நம்ம ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹி இஸ் த யங்கஸ்ட் பிளேயர் ஹூ ரிசீவ்ஸ் பத்மஸ்ரீ. இதுல நாம இந்த ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். தி யங்கஸ்ட் பிளேயர்னு இருக்கு. யங்கஸ்ட் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. ஒரு நவுன் இருக்கு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை தான் நம்ம எடுத்துட்டு நம்ம டூ வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஹி இஸ் த யங்கஸ்ட் பிளேயர் டு ரிசீவ் பத்மஸ்ரீ. அவ்வளவுதான். ஸோ டூ வந்திருக்கிறதுனால பக்கத்துல நம்ம ரிசீவ்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ரிசீவ்னு போட்டிருக்கோம். ஸோ ஹி இஸ் த யங்கஸ்ட் பிளேயர் டு ரிசீவ் பத்மஸ்ரீ. ஸோ இந்த வீடியோல நான் கூடுமான வரைக்கும் எல்லா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அதே மாதிரி எல்லா டென்சஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்க கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். திரும்பவும் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. ஸோ இந்த இடத்துல இந்த ஒன்லி ஒன் அதை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி சூப்பர்லேட்டிவ் வச்சு சொன்னோம். இப்போ ஒன்லி ஒன் அப்படி வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. இப்போ இந்த இடத்துல நாம ஹூவை வச்சுட்டு ஹூவை எடுத்துட்டு டூ போட்டு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஹி இஸ் த ஒன்லி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவ்வளவுதான், சிம்பிள் இல்லையா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஒன்று சொல்ல போறோம். எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல அடைஞ்சவர் எட்மண்ட் ஹிலாரி அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படி வச்சு சொல்ல போறோம். ஸோ எட்மண்ட் ஹிலாரி வாஸ் த ஃபர்ஸ்ட் who had reached the peak of Mount Everest. Edmund Hillary was the first who had reached the peak of Mount Everest. So இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டினல் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி வேணா நீங்க சொல்லலாம். அப்படி சொல்றப்ப ஆர்டினல் நம்பர் பிளஸ் நவுன்னு வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இந்த இடத்துல ஹூன் தான் இருக்கு. ஸோ ஹூவை எடுத்துட்டு நம்ம டூன்னு போட போறோம். இந்த இடத்துல டூ பக்கத்துல ஹேடுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ண போறோம். So Edmund Hillary was the first to have reached the peak of Mount Everest. Edmund Hillary was the first to have reached the peak of Mount Everest. இப்போ past tenseல தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நேத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போன கடைசி ட்ரெயின் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So it was the last train that had left the station yesterday. It was the last train that had left the station yesterday. இப்போ நாம இந்த இடத்துல தட்டை எடுக்க போறோம். இந்த இடத்துல லாஸ்ட்னு இருக்கு பார்த்துக்கோங்க. ஆர்டினல்ஸ், ஜெனரல் ஆர்டினல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? லாஸ்ட்.
அப்புறம் ஒரு நவுன் இருக்கு. தட் எடுத்துட்டு நம்ம டு போட போறோம். அந்த மாதிரி போடுறப்ப ஹேடுக்கு பதிலா ஹேவ்னு அதோட பேசிக் ஃபார்ம். ஏன்னா டு பக்கத்துல எப்பவுமே பேசிக் ஃபார்ம் தான் வரும் இல்லையா? சோ அதனால. So it was the last train to have left to the station tonight. It was the last train to have left to the station tonight. ஸோ ரொம்ப வயசான ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்றப்போ, நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள்லயே இவர் தான் ரொம்ப பெரியவர், மூத்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஹி இஸ் த எல்டஸ்ட் கேண்டிடேட். அகைன் சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹூ இஸ் டேக்கிங் த நீட் எக்ஸாம்? ஹி இஸ் த எல்டஸ்ட் கேண்டிடேட் ஹூ இஸ் டேக்கிங் த நீட் எக்ஸாம். இந்த இடத்துல நாம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ எல்டஸ்ட் அதாவது ஒரு சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு, ஒரு நவுன் இருக்கு. ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். டு பக்கத்துல பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்ன்றதுனால இஸ் எடுத்துட்டு பீன்னு யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ். He is the eldest to be taking the NEET exam. He is the eldest to be taking the NEET exam. நீங்க ஒரு பர்டிகுலர் சமயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரே லேடி அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒன்று சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையே நீங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வேணாலும் சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் இந்த எக்ஸாம்பிள நம்ம சொல்லுவோம். She was the only lady who was working there at the time. She was the only lady who was working there at the time. இந்த மாதிரி நம்ம சொல்றப்போ நீங்க அஃப்கோர்ஸ் வழக்கம் போல ஸ்ட்ரக்சரை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒன்லின்னு இருக்கு பிளஸ் ஒரு நவுன் இருக்கு. இந்த ஹூவை எடுத்துட்டு டு போட போறோம். பக்கத்துல இருக்க வாஸுக்கு பதிலாக பேசிக் ஃபார்ம் பீன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபார்மட். She was the only lady to be working there at the time. She was the only lady to be working there at the time. பட் இதே விஷயத்த பாஸ்ட் அப்படின்றத காட்டுறதுக்குனே நம்ம யூஸ்வலா என்ன செய்வோம் அப்படின்னா டு பக்கத்துல ஹேவ் வச்சு சொல்லுவோம். அப்ப பாக்குறதுக்கு அது வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம்ன்றது நமக்கு ஈஸியா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றதா இருந்தா she was the only lady to have been working there at the time. இப்போ நீங்க அதே வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல she was the only lady who had been working there at the time அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. So she was the only lady to have been working there at the time. இப்படி சொன்னாலும் அதே அர்த்தம் தான் வரும். இப்போ நாம மாடல் வச்சு வர சில சென்டென்சஸ். இந்த இடத்துல நம்ம எல்லா விதமான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸையும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ நம்ப வேண்டிய நபர் அவர். நீ கண்டிப்பா அவரை நம்பணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He is the person whom you should trust. இதுல நம்ம whomன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். whoவா whoma அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரெஃபர் பண்ணுச்சுன்னா அப்ப who இல்ல whom நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மாடல் வச்ச ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா இதை எடுத்துட்டு இந்த whom you should எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அப்படியே டுன்னு போட போறோம். பட் அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இடத்துல வர சப்ஜெக்டும் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பக்கத்துல வர சப்ஜெக்டும் டிஃப்ரெண்டா இருந்ததானா அப்ப இதையும் நம்ம சொல்லணும் சென்டென்ஸ்ல இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஃபார் வச்சு அதை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா he is the person for you to trust அப்படி நம்ம சொல்லிடுவோம். he is the person for you to trust. ஸோ இதை வந்து ஃபார் இன்ஃபினிட்டிவல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் வச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு ஒருத்தருக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைன்னா இன்னைக்கு நீ தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அது எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இன்றைக்கு அவர் தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அது எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வேர் வச்சு சொல்லலாம். ஸோ ஹூ சொல்லியாச்சு, தட் சொல்லியாச்சு, வேர் சொல்லுவோம். இப்போ the place where we can stay today is our guest house. The place where we can stay today is our guest house. இப்போ இந்த இடத்துல வேர் எடுத்துட்டு he can இது ஃபுல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அதுக்கு பதிலா டுன்ற இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஹீன்ற இந்த சப்ஜெக்டை விட்டுட முடியாதுன்றதுனால ஃபார் வச்சு சொல்ல போறோம். The place for him to stay today is our guest house. The place for him to stay today is our guest house. ஸோ நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல தட், ஹூ, வேர், ஹூம் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வென் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ்லயோ எங்கேயோ ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ரோல் பண்ணணும். அதுக்கான டைம் வந்து டிசம்பர் எண்டில் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர் பதிவு செய்வதற்கான நேரம், அவர் என்ரோல் பண்றதுக்கான நேரம் டிசம்பர் கடைசியில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ த டைம் வென் ஹீ கேன் என்ரோல் இஸ் அட் த எண்ட் ஆஃப் டிசம்பர். ஸோ இதுல வழக்கம் போல வென் இருக்கிறத நம்ம எடுத்துட்டு he can அது வரைக்கும் எடுத்துட்டு to enroll அப்படி நம்ம போட போறோம்.
இதுல நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா என்ரோல்கான ஸ்பெல்லிங் சில இடத்துல டபுள் எல் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல சிங்கிள் எல் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒரு எல் வரும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல 2 எல் வரும். ஸோ த டைம் ஃபார் ஹிம், இந்த இடத்துல ஹீன்னு இருக்கு இல்லையா, இதை விட்டுடக்கூடாதுன்றதுனால த டைம் ஃபார் ஹிம் டு என்ரோல் இஸ் அட் த எண்ட் ஆஃப் டிசம்பர். த டைம் ஃபார் ஹிம் டு என்ரோல் இஸ் அட் த எண்ட் ஆஃப் டிசம்பர். இப்போ நாம கேன் வச்சும் ஷுட் வச்சும் மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ வில் வுட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏதாவது ஒரு டேவை சொல்லி அந்த டே என்னன்னைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு டே அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ பாஸ்ட்ல ஸோ இட் வாஸ் த டே தட் ஐ வுட் ரிமெம்பர் ஃபார் எவர். வழக்கம் போல நம்ம தட் ஐ வுட் இது வரைக்கும் எடுத்துட்டு போறோம். ஸோ இட் வாஸ் த டே டு ரிமெம்பர் ஃபார் எவர். இந்த இடத்துல ஐயை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஸோ இட் வாஸ் த டே ஃபார் மீ டு ரிமெம்பர் ஃபார் எவர் அப்படி சொன்னாலும் சரிதான். சில அஜெண்டாஸ் பத்தி சொல்றோம். இதையெல்லாம் தான் நாளைக்கு மீட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படி நம்ம சொல்றோம். So these are the agendas that we will discuss tomorrow. These are the agendas that we will discuss tomorrow. இந்த இடத்துல அஜெண்டா இதுதான் வந்து மெயினா இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வெறுமனே தட் we will எடுத்துட்டு டு டிஸ்கஸ்ன்னு போட்டா மீனிங் மாறி போயிடும் இல்லையா. ஸோ அதனால எப்படி செய்ய போறோம் அப்படின்னா these are the agendas that have to be discussed tomorrow அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இதை மாத்திக்கிறோம். So these are the agendas that have to be discussed tomorrow. Passively convert பண்ணியிருக்கோம். இப்போ நாம that and have எடுத்துட்டு these are the agendas to be discussed tomorrow. These are the agendas to be discussed tomorrow. இதுல இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜெண்டான்றது முன்னாடி எல்லாம் ப்ளூரலா இருந்தது. அஜெண்டம் அப்படின்ற வார்த்தையோடைய ப்ளூரலா அஜெண்டா இருந்தது. அது வந்து லாட்டின் வேர்ட். பட் இப்போ அஜெண்டாவே நம்ம வந்து ப்ளூரலா நினைக்கிறது இல்லை, அது சிங்குலர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அஜெண்டாஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். These are the agendas to be discussed tomorrow. இப்போ நம்ம நிறைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். அதுல வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம ரொம்ப டீடைல் சொல்றதுக்காகவே இன் விச், அட் விச், ஆன் விச் இப்படியெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒன்றும் தனி வீடியோஸ் இருக்கு, பாருங்க. இதுல நாம இன் விச் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸ்குள்ளே நான் கலெக்ட் பண்ண ஷெல்ஸ் எல்லாம் கிளிஞ்சல்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல வேர்ன்னு சொன்னா அவ்வளோ அப்ராப்ரியேட்டா இருக்காதுன்றதுனால நம்ம இன் விச் யூஸ் பண்றோம். So I need a box in which I can எடுத்துட்டு to store அப்படி மட்டும் போட போறோம். I need a box to store the shells I collected. I need a box to store the shells I collected. So இந்த வீடியோல நாம Infinitival Relative Clauses இல்லைன்னா Relative Infinitive Clause பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.